அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, பற்று இல்லாமல் அனுபவித்தால் சுகம் என்று சொல்லுகிறீர்கள். பற்றோடு அனுபவிப்பதுதான் எனக்கு சுகமாக தெரிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி நான் புரிந்து கொள்வது, பற்று இல்லாமல் இருப்பது சுகம் அப்படிங்கிறது நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எப்படி பதில் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ ஒரு பையன் லவ் பண்ணிட்டான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான். லவ் பண்றான். உடனே வீட்டில் பார்த்துட்டாங்க. அப்போ அவனை கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு அந்த லவ்னா அந்த பையன் எப்படி இருப்பான்? அப்படியே மூஞ்சில பிரகாசமாயி வேற லெவல்ல உட்காந்துருக்கு. அப்பா அம்மா சொல்றதெல்லாம் காதுல கேட்கல. உடனே அவன்கிட்ட சொல்றான், அவர்கிட்ட லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லப்பா, ஆனா லவ் பற்றில்லாமல் பண்ணுனா, இப்ப இந்த கேட்ட கேள்விக்காக தானே, பற்றில்லாம பண்ணா லவ் கிக்கா இருக்கும், பற்றோட லவ் பண்ணா அது கிக் இருக்காது. அது என்ன பற்றில்லாமல் லவ் பண்றது, பற்றோட கிக் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு நான் அவருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒண்ணு புரிய வைக்கணும். எது நிரந்தரம், எது உண்மை, எது சுகம் அப்படின்னு புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம சமநிலையே நிரந்தரம், சமநிலையே தான் உண்மை, சமநிலையே தான் சுகம் அப்படின்னு புரிய வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நீ நான் வச்சுக்கோப்பா, சமநிலையை தாண்டி நீ எவ்வளவு வேகமாக எகிறுகிறாயோ அவ்வளவு வேகமா சமநிலைக்கு வந்துருவ. சமநிலையை விட்டு உன்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது. சமநிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய காந்தம். கிராவிடேஷன் ஃபோர்ஸை விட நீ எவ்வளவு தூரம் மேல போறியோ அவ்வளவு தூரம் பிடிச்சி இழுத்துரும். அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா வரிசை சொன்னோம். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தன் வெயில்ல இருக்கிறான், ஏசி ரூமுக்குள்ளே போகிறான். போகும்போது அப்படியே உணர்ச்சி பொங்க, உல்லாசம் பொங்க, அப்படியே உணர்ச்சி கிளம்புது, பூரிப்பு வருகிறது. ஆனா ஏசி ரூமுக்குள்ள போய் உக்காந்துட்டு இருக்கான். ஆனா என்ன ஆகுறது? நார்மல் ஆயிருது. அப்போ வரும்போது இருந்தது இல்லாமல் போய்விடுகிறது. இப்ப சமநிலைக்கு வந்துடுறான். ஏசி ரூம் விட்டு வெளியே வர்றான். பயங்கர வெக்க, அப்படியே ஒரு தீக்குள்ள போற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அது நார்மல் ஆயிருது. அதுதான் வாழ்க்கையில எவ்வளோ மிகப்பெரிய சுகத்தை அடைந்திருப்போம், எவ்வளோ மிகப்பெரிய துக்கத்தை அடைந்திருப்போம். எதுவுமே நிலைத்ததில்லை, எல்லாம் நார்மலுக்கு வந்து விடுகிறது. அப்ப இப்படி நீ பார்க்கும்போது சமநிலை தான் உண்மை, அதுதான் நிரந்தரம். அதை விட்டு எவ்வளவோ துடிக்க நினைக்கிறோம், ஆனா அது கொண்டு அங்கதான் விட்டுருது. அதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி இது ஒண்ணு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள். எதுவாக இருந்தாலும் அதுதானே அப்படின்னு புரிஞ்சாச்சு. அப்புறம் புரிஞ்ச பிறகு நான் சொல்றேன், இப்ப நீ லவ் பண்ணிட்டு இருக்கப்பா, சூப்பரா பூரிப்போட பிரேமையோட நீ லவ் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க. ஆனா இந்த இடத்துல பற்றில்லாத ஞானி எப்படி இருப்பான் அதே லவ்ல அப்படின்னா, இதுதான் சமநிலை கோடு. அப்படின்னா இந்த சமநிலையை விட்டு மேலே போகும்போது அதை அருமையாக ரசிப்பான், ஆனால் அதை நம்ப மாட்டான் அப்படின்னு. எனக்கு புரியலையே சார் அப்படின்னு. இப்போ இப்ப நீ ஏசி ரூமுக்குள்ள வரும்போது ஒரு ஒரு உல்லாசம் கிடைச்சது அல்லவா, ஒரு உணர்வு கிடைச்சதவா. ஆனா அது சூப்பரா இருக்கும், அதை ரசிப்பான். ஆனா அது நிலைக்காது என்பது அவனுக்கு தெரியும். ஆனா ஏசி ரூமுக்குள்ளதான் நம்ம இருப்போம், ஆனா நார்மல் ஆகிவிடும். அப்ப எது உண்மை? சமநிலையே உண்மை, அதுக்கு மேல போறது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். ஆதலால் அதை நம்புவதில்லை, ரசிப்பான் அப்படின்னு சொல்லி. அது என்ன ரசிப்பான் நம்புவதில்லை அப்படின்னு கேட்டதுக்கு நேரா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு மேஜிக் ஷோ ஒருத்தர் போறார். 50 ரூபா கட்டி, சார் 50 ரூபா கொடுங்க மேஜிக் ஷோ வாங்க, 50 ரூபா கொடுங்க மேஜிக் ஷோ கத்தி மேஜிக் ஷோக்கு உள்ள கூப்பிடுறான். அப்ப மேஜிக் ஷோ உள்ள போய் உக்காந்தாச்சு. அவர் அதுல ஒரு மேஜிக் ஷோ காட்டுறாரு. என்ன மேஜிக் ஷோ காட்டுறாருன்னா, ஒரு பக்கெட்டுக்குள்ள 500 ரூபா போட்டு இப்படி குளிக்கிட்டு வெளியில 10 500 ரூபா நோட்டுகளை எடுக்கிறார். உடனே எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு கையை தட்டுறான். எல்லோரும் அதை ரசிக்கின்றான். ஆனால் அதை எவனுமே நம்பலை. ரசிக்கின்றான் ஆனால் நம்பலை. இது புரிஞ்சாதான் பற்றில்லாத சுகம் எப்படி இருக்குன்னு தெரியும்.
அப்ப ரசிக்கின்றான் நம்பல அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு உண்மையிலேயே அது உண்மை என்று நம்பி இருந்தால் அவன் ஏன் நம்மகிட்ட 50 ரூபா வாங்கிட்டு உட்கார வச்சிருக்கான்? அவன் தான் டெய்லி வந்து 500 ரூபா போட்டு குலுக்கி குலுக்கி 5000 ரூபாவை எடுத்துட்டே இருக்கலாமே, மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பானே. ஆனா அதை யாருமே நம்பல. ஆனா 50 ரூபா கொடுத்துட்டு போய் ரசிச்சோம். இப்ப நம்பிக்கை இல்லாமல் ரசிப்பது என்றால் என்ன அப்படின்னு அவனை ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்ப அதே மாதிரி இங்க ஞானி இருக்கிறான், அந்த காதலியுடன் பழகிறான், பார்க்கு போறான், பீச்சுக்கு போறான், ஒட்டுறான், உறவாடுறான், ஹக் பண்றான், கிஸ் பண்றான், அப்படியே உள்ள புலகாங்கிதம் அடைந்து பூரிப்பின் எல்லைக்கு செல்லுகிறது. ஆனால் அங்கே ஞானி அதை ரசிப்பான், ஆனால் நம்ப மாட்டான். ஏன்னா எது நம்பிக்கை, எது உண்மை? சமநிலை. அது நிலைக்காது, சமநிலை வந்துடும், அதுதான் உண்மை. ஆனா இப்ப நான் சமநிலையை விட்டு மேல போயிருக்கேன், ஆனா இங்க கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப இது நிரந்தரம் அல்ல, அது உண்மை அல்ல, ஆதலால் அதை நம்புவதில்லை. ஆனால் அதை சூப்பரா ரசிப்பான், அததான் பேரானந்தம்ங்கிறான். அது மரக்கட்ட ஸ்டேஜ்ல சூப்பரா ரசிப்பான், ஆனால் நம்புவதில்லை. அப்படின்னா இப்ப இந்த பையன்கிட்ட சொல்றேன், நீ மேஜிக் ஷோ பாக்குறப்பா, நீ பார்த்த உடனே மேஜிக் ஷோ ஒரு அதை வந்து நம்பிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த பையன் வந்து மேஜிக் ஷோ பண்ணி காட்டவன நம்பிட்டேன். என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையனின் நினைப்பே உனக்கு இருந்துட்டு இருக்கும். 500 ரூபா போட்டு 5000 ரூபாய் எடுத்தானே, சே சூப்பர் டெக்னிக்கா இருக்கு, அவன்கிட்ட போய் பழகணும், அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவன்கிட்ட வந்து அந்த டெக்னிக்கை நம்ம வந்து வாங்கணும், இல்ல அவன்கிட்ட ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஆயிரணும், அவனுக்கு என்ன பண்ண அவனுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சிந்தனை பூரா மேஜிக் மேனை நினைச்சிட்டு தான் வீட்டுல உட்காந்துருப்பான் மேஜிக் ஷோ முடிச்ச பிறகு. இப்ப இதுக்கு பேரு தான் அடிக்ஷனுங்கிறது. ஆனா இங்க இவன் நம்பாததுனால மேஜிக் ஷோ பார்த்தேன், என்ஜாய் பண்ண மேஜிக் ஷோவை, வீட்டுக்கு வந்த உடனே மேஜிக் மேனையே மறந்துட்டேன். ஏன்னா அது நம்பல. அதே மாதிரி ஞானி பார்க்குக்கு போறான், ஃபீல் பண்றான், சூப்பரா என்ஜாய் பண்றான் அவளுடன், வீட்டுக்கு வந்துட்டான்னா அவளை மறந்துடுவான். வீட்டு வேலையில இருப்பான், குடும்பத்தோட இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ்ட இருப்பான், படிச்சுட்டு இருப்பான், எல்லாத்தையுமே அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த மேஜிக் ஷோ உண்மை என்று நம்புறவன் வீட்டுக்கு வந்தவன வீட்டுல இன்வால்வ்மெண்ட் இருக்காது, படிப்புல இன்வால்வ்மெண்ட் இருக்காது, அந்த மேஜிக்காரனை எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுன்ட்டு மனம் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். ஏன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிறது புரியல, அதனால அங்கேயே மனம் இருக்கு. அதே மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்றேன், இப்ப வந்து உனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு பூரிப்பு இருக்கு இல்லையா, ஒரு உல்லாசம் இருக்கு இல்லையா, ஒரு கிக் இருக்கு இல்லையா, இந்த கிக்கை ரசித்துக்கொள், மேஜிக் ஷோ பாக்குற மாதிரி. ஆனால் அதை நம்பி விடாதே. நம்பாமல் இருந்தால் அது இல்லாத போது அதை பற்றின நினைப்பு நமக்கு இருக்காது, ஏன்னா அது உண்மை அல்ல. மேஜிக் ஷோ பார்க்கிற போது ரசித்தேன், அதை விட்டு வெளியே வந்த பிறகு அதை பற்றின நினைப்பே எனக்கு இல்லை. மறுநாள் மேஜிக் ஷோ இல்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் அதை நம்பல. அப்போ இருக்கும்போது ரசித்தேன், இல்லாத போது கஷ்டம் இல்லை. அதை விட்டு வெளியே வந்து என்னால் என் அன்றாட வாழ்க்கையை முழுவதுமாக என்னால் ரசிக்க முடிகிறது அப்படின்னா அந்த பற்றற்ற வாழ்க்கையின் இனிமை உங்களுக்கு புரியும். இப்ப அந்த பையனே அந்த ஸ்டேஜ்ல அவன் பற்றற்று அந்த பெண்ணை லவ் பண்ணியிருந்தான், அந்த ஞானியின் நிலையிலிருந்து அவன் லவ் பண்றான்னா லைஃப் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுவே ஒருத்தன் பற்றுடன் லவ் பண்றானா அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது உண்மைன்னு நம்பிட்டானா. அப்போ உண்மைன்னு நம்பின உடனே அந்த மேஜிக் ஷோ காரனை கவர் பண்ணணும், மேஜிக் ஷோ கார்டை வேற எவனும் பேசிடக்கூடாது, பொசசிவ் வரும். ஏன்னா வேற எவனா பேசிட்டானா அவன்கிட்ட போய் அவன் கவர்ந்துட்டானா அப்படின்னு பொசசிவ் வரும். அப்புறம் தக்க வைத்துக் கொள்ளணும்னு என்ன வரும், அவனை எப்படி திருப்தி பண்றதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான், ஏங்கிட்டே இருப்பான். அப்புறம் தன்னுடைய அன்றாட லைஃப் எல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பான். கடைசியில மேஜிக் மேனையும் என்ஜாய் பண்ண முடியாது, ஏங்கி ஏங்கி மேஜிக் ஷோவே மிஸ் ஆயிரும். அந்த பையன் கடைசியில மேஜிக் ஷோவை என்ஜாய் பண்றதை விட மேஜிக் மேனை எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற ஃபீல்ட்லயே வாழ்க்கை ஓடிடும். அப்ப நீ கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி கவர் பண்றது, அவளிடம் எப்படி நன்மதிப்பை பெறுவது, அவளை எப்படி நான் கையாண்டுவது, அவள் யாரிடம் பேசாமல் என் மீதே மோகத்தை கொள்வது எப்படி அப்படின்னு அவளை ஈர்ப்பதற்கும் அவளை நினைப்பதற்கும் அவளை கண்டு ஏங்குவதற்கும் அவள் வேண்டும் என்பதற்குமே நேரம் போயிட்டு இருக்குமே தவிர அவளோட என்ஜாய் பண்ண முடியாது. அவன் எப்படி மேஜிக் ஷோ என்ஜாய் பண்ண முடியாதோ அவளை என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு பொசஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்க ஞானி சூப்பரா என்ஜாய் பண்ணுவான். அது நம்பகத்தன்மை இல்லை, ஏன்னா சமநிலை தான் உண்மைன்னு தெரிஞ்சதுனால அதை நம்பாம இருக்கிறதுனால
அவன் அவளை பொசஸ் செய்ய மாட்டான். அவள் இன்னொருத்தன்ட்ட பேசினாலும் அவனால ரசிக்க முடியும். அவள் பிரேக்கப் கொடுத்தாலும் அவனால் ரசிக்க முடியும். இருக்கும்போது ரசிக்க முடியும். அவனுக்கு வேலை அவட்ட இருக்கும்போது ரசிக்கிறது. மற்ற நேரத்துல வேற என்ன வேலை பார்க்கறானோ அதையும் ரசிப்பது. இவன் மற்ற வேலைகளையும் ரசிக்காம, அந்த பொண்ணையும் லவ் பண்றதை ரசிக்காம, இது எல்லாம் போய் மீறி பிரேக்கப் ஆச்சுன்னா டெப்ரெஷனுக்கு போய் ஆளாகும் ஒரு பையனுக்கும், அதே இடத்துல பற்று இல்லாம லவ் பண்ற அந்த பையனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, பற்றற்று அனுபவிப்பதின் விளைவு புரியும். பற்றுல புலன்கள் வேலை பார்க்காது என்பது உண்மை இல்லையா? புலனே வேலை பார்க்காம நம்ம எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். புரோட்டா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அதிக பற்றுல புரோட்டா சாப்பிடும் போது புரோட்டா வாட தெரியல, புரோட்டா டேஸ்ட் தெரியல, லைட்டா கெட்டு போயிடுச்சு. ஆனா கண்ணுக்கு தெரியல, அது மூக்குக்கு தெரியல, நாக்குக்கு தெரியல. சொல்ல பசித்த வாய் ருசி அறியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? பசின்னா என்ன? பற்று. பற்றுள்ளவனுக்கு ருசி தெரியாதுங்கிறான். அதான பழமொழியே. ஏன்னா அன்னைக்கு பழைய சாதம் கொடுத்தாலும் தேவாமிர்தமா இருக்கும், கொஞ்சம் கெட்டு போனது கொடுத்தாலும் தேவாமிர்தமா இருக்கு 2 நாள் பற்றி இருந்தவனுக்கு. அப்ப பற்றுங்கிறது பசியினால் வருவது. சோ அந்த பசியில எந்த புலன்களும் வேலை பார்க்காது, புத்தியும் வேலை பார்க்காது. ஆனா ஒரு மாய தோட்டத்துல நான் அனுபவித்தேன்ட்டு பொய்ய வேணா சொல்லிக்கலாம். ஆனா உண்மையில் அங்க எதுவுமே வேலை பார்க்காமல் அனுபவிப்பதற்கும், இங்க பற்றில்லாமல் முழுமையாக அதை அனுபவித்து அதே சமயம் அதிலே அடிக்டும் ஆகாமல் அந்த சமநிலையே இன்பம் என்று புரிந்து கொண்டிருப்பதின் விளைவு, அதுவே உண்மை என்பது புரிந்து கொண்டிருப்பதின் விளைவு. அதை ரசிக்கிறானே ஒழிய நம்பாமல் போய்விடும் போது அந்த சமநிலைக்கு வரும்போது ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோட் தான் அவனுக்கு இன்பம்னு புரியுது. அதே மாதிரி சமநிலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். ஹைவேல போறான், ரோடு ஏற்றம் இறக்கம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, வளைவு சுழி கூட இல்லாம. அந்த ரோட்ல போறதுக்கு தான் எல்லாமே ஆசைப்படுறான். அதுதான் பற்றற்ற தன்மை. இந்த பற்றுள்ளதுங்கிறது பள்ளத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஏங்கி 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 வெறுமைக்கு சென்று அந்த மேல இருந்து சர்ன்னு ஒரு சைக்கிள் ஓட்டுறவனை எடுத்துக்கோங்க, கஷ்டப்பட்டு கீழே இருந்து உருட்டி 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 வேதனைப்பட்டு மேல போய் சர்ன்னு சைக்கிள் இறங்குது. அங்கேயும் கண்ட்ரோல் இருக்காது, சைக்கிள் என்ஜாய் பண்ண முடியாது. அதான் அந்த மின்னல் வெளிச்ச மாதிரி. ஸோ அப்ப என்ஜாய்மெண்ட்டே அங்க இருக்காது, கஷ்டம் மட்டுமே அங்க மிஞ்சும். மின்னல் வெளிச்சம் மாதிரி வர்ற ஒரு கஷ்டத்தையும் என்ஜாய்மெண்ட்னு அவன் நினைச்சுக்குவான். இவனுக்கு அப்படி இல்லை. சமநிலையே இன்பம் என்று புரிந்து கொண்டதினால் சமநிலைக்கு மேலே போவதையும் ரசிக்கின்றான். ஆனால் அதை நம்பாமல் இருப்பதனால் அடிக்ட் ஆகாமல் முழுமையாக அவன் அதையும் ரசித்து அவனுடைய அடுத்ததையும் ரசிக்க முடிகிறது. அதே ஒரு கஷ்டம் வரும்போது அதையும் நம்புறது இல்லை. அப்ப நம்பாமல் இருக்கும்போது அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியாது, ஏன்னா அங்க அடிக்ஷன் ஆகாது. இங்க அந்த கஷ்டத்துக்கு போகணும்னு ஏக்கமும் இருக்காது. ஸோ அப்ப இந்த 2 நிலையிலும் அடிக்ஷன் இல்லாமல் கஷ்டத்தை கண்டு கவலைப்படாமல் இருக்கும் ஒரு நிலை ஒரு உன்னதமான நிலை. அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அதை புரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். பற்றுல புத்தி வேலை பார்க்காது, மனசு வேலை பார்க்காது, புலன்கள் வேலை பார்க்காது. தான் என்ன செய்கின்றோம் என்று அவனுக்கே தெரியாமல் அன்கான்சியஸ் ஸ்டேட்டை உயர்ந்த இன்பம்னு ஒரு பொய் சொல்லும் ஒரு நிலை. பொய்ய சொல்லுகிறான் என்ற அர்த்தம். கண்ணு எப்படி பொய்யாக காட்டுகிறது? நான் வண்டியில வரும்போது மரம் ஓடுவதாக காட்டுகிறது. அப்ப கண் என்னிடம் பொய் சொல்லுகிறது, அப்ப மனம் என்னிடம் பொய்ய சொல்லுகிறது. ஆனா அந்த பொய்ய போய் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கேன். இதுதான் பற்றுள்ளதவன். ஆனா அங்க மரமே போகல, அப்ப அவன் அனுபவிக்கவே இல்லை. ஆனா அனுபவிச்சேன்ட்டு ஒரு பொய்யாக தன்னை நினைத்து கொண்டிருப்பதன் விளைவு பற்று மேலும் மேலும் அதிகரிக்கிறது, திருப்தியே இல்லாமல் இருக்கிறது. ஆனா பற்றில்லாதவன் திருப்தி திருப்தி திருப்தி. அந்த திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பற்றில்லாமல் இருந்தாதான் தெரியும். அந்த மேஜிக் ஷோல போறான், 1/2 மணி நேரம் திருப்தியா பார்த்தான், அது எந்த வகையிலையும் அவனை பாதிக்கல, அதுக்கு பேர் தான் திருப்தி. அதுக்கு மேல ஏக்கம் வரல. ஸோ அது மாயாக நினைத்து அதே சமயம் அதை ரசித்தான், நம்பவில்லை. அந்த ஃபீலோட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பற்றற்ற வாழ்க்கையின் உன்னதம் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.